ஓட்டு, போடுங்க ஐயா ஓட்டு. வெற்றி சின்னம், வெற்றி சின்னம், நமது சின்னம், வெற்றி சின்னம். போடுங்க ஐயா ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு, போடுங்க ஐயா ஓட்டு. நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், வெற்றி சின்னம், வெற்றி சின்னம். தயவு செஞ்சு நமது வாக்காளர் பெருமக்களே, தாய்மார்களே, நமது அண்ணியார் அம்மையார் வந்து கொண்டிருக்கிறார். தயவு செய்து வழிவிடுவோம். சிறிதர் டென்ஷன் தம்பி வழிவிட்டு அம்மையாரை வருகிறவர்கள் வரவேற்போம். அப்படியே பக்க வாங்கம்மா, பக்க வாங்கம்மா. தயவு செஞ்சு நம்ம தாய்மார்களா கொஞ்சம் உள்ள வாங்க. நம்ம அம்மையாருக்கு வழிவிட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே வா. கீழே கீழே போடு, கீழே போடு, மேல போடு, கீழே போடு, கீழே போடு, கீழே போடுங்க, கீழே போடுங்க. வெரி குட், நன்றிமா. கீழே போடுங்க, கீழே கீழே அப்படி கீழே கீழே வச்சிருங்க, கீழே வச்சிருங்க. பாட்டி கொஞ்சம் பின்னாடி போச்சு நிறைய. கீழே கீழே ஊத்துருங்க, கீழே ஊத்துமா, அப்படியே ஊத்துமா. அங்க வண்டி வண்டியில் எல்லாரும் எல்லாரும் அவங்க வண்டி பக்கம் வந்துருக்காங்க. அப்படியே வாங்க, நீங்க பெண்கள் எல்லாம் வாங்க, முன்னாடி வாங்க. அப்படியே வாங்க, வாங்க, நீங்க வாங்க, பெண்கள் முன்னாடி வாங்க. நீ ஏறிங்கம்மா. புறக்காப்பட்டி கிராமத்தில் வாழ்ந்தவர்களே, பாசத்திற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர், தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் மற்றும் நமது கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் தற்போது மாங்கடி சின்னத்திலே வாக்கு கேட்டு தற்போது உரையாற்றுவார் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சுரைக்காய்பட்டி பகுதியில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிக்கு வணக்கம். இந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக மாம்பழ சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். எல்லாரையும் பார்த்ததுல மகிழ்ச்சி. நீங்க எல்லாம் இன்னைக்கு இவ்வளவு அழகா சிறப்பா வரவேற்பு கொடுத்து கோஷம் எல்லாம் போட்டு நல்லா கூப்பிட்டீங்க. நிறைய பசங்க இருக்காங்க. ஏமா பின்னாடி நிக்கிறீங்க? வாங்கம்மா, வாங்க வாங்க, இப்படிதான் பேசிட்டு இருக்கேன். இந்த பகுதியில நான் மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மாண்புமிகு பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் கூட்டணி கட்சியில நிறைய சகோதரர்கள் இருக்காங்க. எல்லாருடைய ஆசி பெற்ற வேட்பாளரோடு போட்டியிடுகின்றேன். நீங்க நான் வரும்போதெல்லாம் தண்ணி பிரச்சனை மட்டும்தான் கேட்கிறேன். தண்ணி பிரச்சனை இந்த பகுதியில கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. தண்ணி பரவாயில்ல, போர் கொஞ்சம் கொஞ்சம், அதுவும் எவ்வளவு ஒகேனக்கல் குடிநீர் அது கொண்டு
ஐயா வந்து ஒரு போராட்டம் பண்ணலாம் அது கூட கிடைச்சிருக்காது. அவ்வளவு போராட்டம் மனித சங்கிலி எல்லாம் பண்ணி அன்றைய சமயம் நம்மளுடைய முதலமைச்சராக இருந்த மாண்பு நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர்கள் தான் அந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுத்து ஐயா கிட்ட கேட்கிறாரு, உனக்கு ஓகே வாங்க ஐயா சந்தோஷமாயிட்டாரா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா அந்த ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் வரணும்னு மருத்துவர் ஐயா செய்யாத போராட்டம் இல்லை. அவர் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் அன்றைய முதல்வர் திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தார். இப்ப நம்ம மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் உங்களுக்கு தெரியும், காவிரி உபரி நீர் திட்டத்துக்காக எத்தனையோ போராட்டம் 10 லட்சம் கையெழுத்து நடத்தி இருக்கிறாங்க. இன்னும் தொடர் அழுத்தம் நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த திட்டமும் நிறைவேறும். அதுக்குதான் நான் உறுதுணையா டெல்லிக்கு போய் பேசணும்னு பாக்குறேன். நம்ம பாரத பிரதமர் கிட்ட போய் டெல்லியில போய் கேட்கலாம், எங்க ஊர்ல இந்த மாதிரி தண்ணியே கிடையாது, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, அந்த தண்ணி பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு பெரிய தீர்வு, நிரந்தர தீர்வு வேணும். அப்பப்போ ஒரு டேங்க் கட்டுறது ஏதோ பண்ணிட்டு விடக்கூடாது, நிறைய நிரந்தர தீர்வு வேணும். நம்ம உபரி நீர் திட்டம் வந்ததுன்னா எல்லா ஏரி குளங்களும் நிறையும், அதுல கிணத்துல தண்ணி வரும். இப்ப கூட ஏரியை தூர் வரணும் அப்படின்னு பேசிட்டு 50 கிராம பயனுடைய ஒரு ஏரியை தூர் வரணும், சொரக்காப்பட்டி ஏரி. இந்த விஷயம் எல்லாம் நிறைய செய்யலாம். இதற்கெல்லாம் வந்து நான் உறுதுணையாக உங்களோட இருப்பேன். நம்ம பசங்களுடைய வாழ்க்கை இப்ப நல்லா படிக்கிறாங்க நம்ம குழந்தைங்க, அவர்களுக்கு நல்ல ஒரு தொழிற்சாலை இருக்கணும். தருமபுரியை பொறுத்த வரைக்கும் பெரிய தொழிற்சாலை எதுவுமே கிடையாது. இப்ப வந்து இங்க சிப்காட் அமையவிருக்கிறது தடகம் பகுதியில. அந்த சிப்காட் அமைதான் அந்த இடத்துல வந்து தொழிற்சாலைகளை கொண்டு வரலாம். தொழிற்சாலைகளை கொண்டு வந்தா அந்த பகுதியில நிறைய பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய படிச்ச இளைஞர்கள் இருக்காங்க, இளம் பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த தொழிற்சாலைகள் அமைய வேண்டும். இந்த ரெண்டுத்துக்காக தான் என்னுடைய போராட்டம் பெரும்பாலானதாக இருக்கும். ஏன்னா இந்த தண்ணியை கொண்டு வரதும் பசங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பதுதான் என்னுடைய முக்கிய குறிக்கோளா கருதுறேன். ஏன்னா நம்ம பசங்க யாருமே இந்த ஊர்ல இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஊர்ல போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்களை மறுபடியும் நம்ம ஊர்ல ஒரு வேலை செய்வதற்கு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும். இதற்காக நான் வந்து இந்த பகுதியில போட்டி போடுறேன். நீங்க எல்லாம் எனக்கு மாம்பழத்துல வாக்களித்து எனக்கு ஆதரவு கொடுக்குமாறு செய்யறது நம்ம பசங்களுக்காக தான். பசங்களுக்காக நம்ம வாழறோம், அவங்க நல்லா இருக்கணும். நாளைக்கு இந்த பசங்க படிச்சு அவங்களும் தண்ணி இல்ல வேலை இல்லைன்னு கஷ்டப்படக்கூடாது. அதற்காக தான் இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எனக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு நான் கோரிக்கை. இதுல வந்து வாக்குப்பெட்டியில இது மாதிரி இருக்கும், ஒரு 1 2 3 4 5 6வது வரிசை எண்ணில் என்னுடைய பேர் இருக்கும், சௌமியா அன்புமணின்னு. பக்கத்துல வந்து என்னுடைய புகைப்படமும் மாம்பழ சின்னமும் இருக்கும். மாம்பழ சின்னத்துக்கு எதிராக இருக்கிற அந்த பட்டன், நேர் எதிரில் இருக்கிற அந்த பட்டன் அமுத்துனீங்கன்னா சத்தம் வர வரைக்கும் அமுத்துங்க, அப்பதான் உங்க வாக்கு பதிவாகும். நம்ம 108 தந்த சின்ன மாம்பழம் தானே, அதை மறக்கலாமா? நம்ம எல்லா கிராமத்துக்கும் 108 ஆம்புலன்ஸ் வருது. அதை தந்த சின்ன மாம்பழம், தர்மபுரி மருத்துவக் கல்லூரியை தந்த சின்ன மாம்பழம், ஏழைகளுக்கும் ஒரு தரமான மருத்துவத்தை அளித்த சின்ன மாம்பழம், அதே போல பாட்டாளிகளுக்கும் தரமான மருத்துவத்தை கொடுத்த சின்ன மாம்பழம், விவசாயிகளுக்கு எத்தனையோ நல்ல விஷயங்களை செய்து கொடுத்த சின்னமும் மாம்பழம் தான். மருப்பூர் ரயில்வே திட்டத்தையும் அதை நனவாக்கிய திட்டம் மாம்பழம். அந்த மருப்பூர் ரயில்வே திட்டம் யாருமே கொண்டு வரல, ஆனா மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு. ஏன்னா நம்ம ஊருக்கெல்லாம் நேரடியா சென்னையில இருந்து நேரடியா தர்மபுரிக்கு வரணும் அப்படின்னு அந்த மருப்பூர் ரயில்வே திட்டத்தை கொண்டு வந்த சின்ன மாம்பழம். அதனால மாம்பழ சின்னத்தை மறக்காதீங்க. கண்டிப்பாக ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று காலையிலே போய் ஓட்டு போட்டு வந்துடுங்க. மாம்பழ சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க. நீங்க போடுற ஒவ்வொரு வாக்கும் நம்ம குழந்தைகளுக்கான வாக்கு ஞாபகம் வச்சுங்க. நம்ம குழந்தைங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் நல்லா இருக்கணும், அதற்கான வாக்கு என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். நான் வெற்றி பெற்ற நீங்க வெற்றி பெற்ற நான் வெற்றி பெற்றா அது நம்மள மாதிரி நம்ம பெண்கள் வெற்றி பெற்ற மாதிரி நம்ம குழந்தைங்க வெற்றி பெற்ற மாதிரி தான். கண்டிப்பாக மாம்பழ சின்னத்தில் ஓட்டு போடுறது. நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் நமது சின்னம். நன்றி. ஐயாவின் சின்னம் மாம்பழ சின்னம். ஐயாவின் சின்னம் மாம்பழ சின்னம். அல்ல இறங்குப்பா, அல்ல இறங்கு.